எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. சூளைக்குள் எறியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எறியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. அவர் பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆராதனை வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கரங்களை உயர்த்தி தேவங்க நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய நாமத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு நேரமாக ஆண்டவரே பாடி துதிக்க ஆராதிக்க இப்படி இந்த சிறுவர்களுக்கான முயற்சிகளை எடுக்க நீர் எங்களுக்கு கொடுத்ததான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம் தேவரீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மீது ஆண்டவரே அப்பா வாஞ்சை உள்ளவர்களாக தவணம் உள்ளவர்களாக இதோ ஓடோடி வந்திருக்கிற உம்முடைய மக்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்கள் மீது உம்முடைய வல்லமையை ஆண்டவரை ஊற்றி ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்முடைய வார்த்தையில் கேட்கும் பொழுது கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யும். ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நாம் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். கர்த்தாவே, உமது முகத்தின் ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி தாவீது தேவனை நோக்கி அபயமிடுகிறதை பார்க்க முடிகிறது. தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனை அநேகர், சவுல் ராஜா அவனுக்கு விரோதமாக எழும்புகிறான். அவனுடைய சொந்த மகன் அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறான். அதே தான் வேதத்தில் வாசிக்கிறோம். பாசான் தேசத்து எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, கெர்ச்சிக்கிற சிங்கங்கள் எனக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்டதான சூழ்நிலை, இவனுக்கு யார் நன்மை செய்யக்கூடும்? இவனுக்கு யார் நன்மையான காரியத்தை செய்வார்கள்? இந்த தாவீதுக்கு யார் நன்மையான காரியத்தை செய்வார்கள் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக ஒரு கூட்ட மக்கள் எழுந்து வருகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் தாவீதோ கர்த்தரை நம்பியிருக்கிறான். தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை இந்த காலை வேளையில், ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் ஒளியை என் மீது நீர் என்ன செய்யணும்? பிரகாசிக்க பண்ணணும் ஐயா. என் விளக்கை நீர் ஏற்றணும், என் இருளை வெளிச்சமாக்கணும். ஹல்லேலூயா. என் விளக்கை ஏற்றணும்ப்பா. எனக்கு விரோதமாக ஆண்டவரே எத்தனையோ பேர் பலமுள்ளவர்கள் கெர்ச்சிக்கிறார்கள் ஆண்டவரே. பாசான் தேசத்து எருதுகள், காளைகள் எனக்கு விரோதமாக எழும்பி வருகிறது. இவன் கர்த்தரை நம்பினானே, இவன் கர்த்தர் மேல் பிரியமாக இருந்தானே, கர்த்தர் இவனை விடுவிக்கட்டும் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாகவே பேசிக்கொண்டு இருக்கிறதான ஆட்களுக்கு மத்தியில் தாவீது சொல்கிறான், ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் ஒளியை, ஹல்லேலூயா, உம்முடைய முகத்தின் ஒளியை என் மீது பிரகாசிக்க பண்ணும். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் ஒளியை இந்த காலை வேளையில் எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே, எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வெளிச்சத்தில் ஆண்டவரே வெளிச்சத்தை காண வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அது மெய்யான ஒளி என்று பார்க்கிறோம். லூக்காவில் வாசிக்கிறோம், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற ஜனங்கள் பேரொளியை கண்டார்கள், இயேசுவின் பேரொளியை கண்டார்கள், இயேசு என்கிற தேவத்தினுடைய அருளை பெற்று கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும் பொழுது இதோ பூமியானது காரிருள் நிறைந்திருக்கிறது, ஜனங்களை காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரோ உன்மேல் உதிப்பார் என்று பார்க்கிறோம். நம்மீது கர்த்தருடைய மகிமை உதிக்கும். விசுவாசிக்கிறவங்களாம் ஆமென் சொல்லலாமா? என் மீது உம்முடைய ஆண்டவரே வெளிச்சம் உதிக்கும், என் மீது உம்முடைய மகிமை தங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் நம்மை எப்பொழுது வழி நடத்தும். ஆகையால் தான் தாவீது சொல்கிறான், ஆண்டவரே, என் முகத்தை தேடு என்று சொன்னீரே, இன்னமும் உம்முடைய முகத்தை தேடுவேன் ஐயா. ஹல்லேலூயா. தேவனை தேடி அவருடைய சன்னிதானத்துக்கு கடந்து வந்திருக்கிறதாங்க உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த காலை வேளையோட பிரசன்னத்தினால, அவருடைய மகிமையினால, அவருடைய வழி நடத்துறதுனால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். மத்தேயுவில் பார்க்கிறோம், அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாளினை முறிக்காதவர், மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர். தட்டு தடுமாறி கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடோடி வருகிறோம். கொஞ்சம் பலம் இருக்குது, ஓடோடி வர்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மங்கி எறிகிற திரியை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? அணைக்க மாட்டார். ஹல்லேலூயா. என் விளக்கை ஏற்றுவீர் ஐயா, என் விளக்கை ஏற்றுவீர் ஐயா. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் விளக்கை ஏற்றுவீர் ஐயா. ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகல. நீங்க யாரை தேடி வந்திருக்கிறீங்க? கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க. அவருடைய முகம் ஒருபோதும் அவரை நோக்கி பார்க்குறவர்களுக்கு அவர் விரோதமாக இருக்கவே இருக்காதுங்க. மனுஷன் வேணா அவனை முகத்தை திருப்பி கொண்டு போகலாம். அந்த கர்த்தரை தேடி நீங்கள் வந்திருக்கிறீங்க. அவருடைய முகத்தின் ஒளியை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தாவே, உமது முகத்தின் ஒளியை
அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்ம மீது படணும்னா நம்ம என்ன செய்யணும்னா அவரோடு நேரடியான தொடர்பு நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நேருக்கு நேர நல்லா இருக்கீங்களா எப்படி கேட்போம்? இப்படி திரும்பி இருந்து கேட்போம்மா. நேருக்கு நேர எப்படி இருக்கிறீங்க? இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்களாம் அப்படியே ஒரு அன்பு முத்தத்தை கொடுத்து நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க, அப்படி தானே கேட்போம். ஆண்டவர்கிட்ட எப்படி பேசணுமா? நேருக்கு நேரா. அடுத்து நானும் என் தேவனும். இதுக்கு இடையில வேறு யாருமே கிடையாது. நானும் என் தேவனும். மூன்றாவது, தேவனுடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய ஐக்கியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய சாட்சிகளை கைக்கொள்கிறவர்களாக, அவரில் நிலைத்திருக்கிறவர்களாக, அவரில் கனி கொடுக்கிறவர்களாக மாறும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரோ அவருடைய முகத்தின் ஒளியை நம்ம மீது பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நானும் சர்ச்சுக்கு தான் போகிறேன், நானும் கடவுளை தான் தேடுறேன்னு சொல்லி நம்ம விருப்பப்படி போகக்கூடாது. அவரை முக்கியமான இடத்துல நம்ம வைக்கணும். முக்கியமான நடு மையத்தில் நம்முடைய கர்த்தர் இருக்க வேண்டும். மனுஷன் இருக்கக்கூடாது, உறவுகள் இருக்கக்கூடாது, சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடாது. என் தேவனும் நானும், ஹல்லேலூயா, என் கர்த்தரும் நானும், நான் அவரோடு ஐக்கியமாக இருப்பேன், அவரோடு நான் உறவு கொள்ளுவேன். அப்போ தான் சொல்லுவார், நான் உன் மேலே என்னுடைய வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தர், நீதி உள்ளவர், அவரை தேடுகிறவருக்கு பலன் தருகிறவர். இந்த கால வேளையில் உங்களை ஆண்டவரை தேடி நீங்கள் வந்திருக்கிறீங்க. தேவன் பலன் தர போதுமானவராக இருக்கிறார். அவர் பலன் தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நாம் தேடாதவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது. அவரை தேடுவோம், அவரை நம் மையத்தின் காரணராக வைத்துக்கொள்வோம், அவரே நம்முடைய மைய காரணராக இருக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய முகத்தை எல்லாம் ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உண்மையிலே நிலைத்திருக்கணும், நாங்கள் இன்னும் உமக்குள்ளே நிலைத்திருக்கணும், உண்மையிலே ஐக்கியம் கொள்ளணும், உண்மையிலே கனி கொடுக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. மங்கி எறிகிற திரியை அணைக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. தட்டு தடுமாறி என் பிள்ளை வருது என்கிட்ட, ஹல்லேலூயா, என் பிள்ளைய அப்படியே விரட்டி விட்டுற மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் மங்கி எறிகிற திரியை நான் அணைக்க மாட்டேன், நெறிந்த நானலை முறிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. என் பிள்ளைங்க எப்படியாவது என்னுடைய வெளிச்சத்துக்குள்ளே கடந்து வரணும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் அப்படிப்பட்டதான நன்மைகளை தேவன் செய்வாராக. வேதத்தில் எத்தனையோ பக்தர்கள், எத்தனையோ தேவனுடைய மனுஷர்கள், அவருடைய முகங்கள் கர்த்தரை எப்படி நோக்கி பார்த்தது, மனிதர்களை எப்படி நோக்கி பார்த்தது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்கலாம், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பார்ப்போம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். ஆண்டவர் மோசையோடு எப்படி பேசினாரா? முகமுகமாய், ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேராக. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல போய் நேருக்கு நேராக பேச முடியுதா? ஆண்டோட அன்பில் நேருக்கு நேராக நம்ம நிலைத்திருக்க முடிகிறதா? எப்படி ஒரு சிநேகிதன், நம்ம எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக இருந்த நம்ம தோழிகளையோ நம்முடைய நண்பர்களையோ பார்க்க போகும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக பேசுகிறோம், எவ்வளவு அப்படியே பூரிப்போடு, இருதயத்தின் பூரிப்போடு பேசுகிறோம். அதே போல் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? மோசையோடு ஒரு சிநேகிதனை போல, ஒரு நண்பனை போல மோசையோடு பேசுகிறார். எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்களேன். இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு அந்த பாக்கியம் இருக்குதா? ஆண்டவரத்தில் கேட்ப, ஆண்டவரே, மோசைக்கு நீர் செய்தீரே, என் வாழ்க்கையில் செய்யுங்கப்பா, நானும் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். ஆண்டவரே, உம்மை முகமுகமாய் தரிசிக்கணும். ஆண்டவரே, உம்மை முகமுகமாய் ஆண்டவரே உம்மோடு உறவாடணும். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாரும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருவதற்கு ஆண்டவர் அவனிடத்தில் திட்டத்தை கொடுத்தார். மோசையின் இடத்துல தம்முடைய திட்டங்களை எல்லாம் கொடுக்கிறத பார்க்கிறோம். மோசையோடு ஆண்டவர் முகமுகமாய் பேசினார். அந்த தெய்வம் இந்த காலை வேளை நம் மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிறார். நம்மோடு உலாவுவதற்கு, நம்மோடு இடைப்படுவதற்கு அவர் நேருக்கு நேராக முகமுகமாய் நம்மோடு சம்பாஷணை பண்ணும்படியாக தேவன் விரும்புகிறார். அதற்கு நீங்களும் நானும் இடம் கொடுப்போமா? அவருடைய முகத்தின் ஒளியை நம்ம மீது பிரகாசிக்க பண்ணுவதற்கு இது அவளோடு ஓடோடி வந்திருக்கிறார்.
ஒரு சிநேகிதனை போல நம்மோடு பேசி, நம்மோடு உறவாடி, நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக, நம்மை நித்திய ராஜ்யத்தை கொண்டு செல்லும்படியான ஒரு கிருபையோடு நம்ம மத்தியில் உடாவி வந்திருக்கிறார். அவருக்கு நாம் இடம் கொடுப்போமா? எனக்கு அன்பானவர்களே, நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவது ஒரு மனிதனத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஆதியாகமத்திலே 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி தோட்டத்தில் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தம். ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த வானத்தையும் பூமியும் படைத்தார். படைப்பு சிருஷ்டிப்பெல்லாம், படைப்பின் காரணத்தெல்லாம் முடித்துவிட்டு ஆதாமை தம்முடைய சாயலாக படைத்து இப்பொழுது ஆதாமை அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறார். ஆதாமையும் அவனுடைய மனைவியாக ஏவாளையும் என்ன செய்கிறார்? தோட்டத்தின் மையத்தில் கொண்டாந்து வைக்கிறார். இந்த தோட்டத்தை பண்படுத்து, இந்த தோட்டத்தை நீ ஆண்டுகொள், இங்கே இருக்கிறதான மிருக ஜீவன்களை நீ ஆண்டுகொள் என்று சொல்லி ஆண்டவர் பரலோக தேவன் ஆதாமிடத்தில் வந்து பேசுகிறார். அப்பா, ஆண்டவர் எல்லாம் சொல்லியிருப்பார், நான் இதெல்லாம் படைத்தேன், நான் இதெல்லாம் உனக்காக செஞ்சுருக்கேன்னு சொல்லி எல்லாம் ஒரு 2 பேரும் நல்லா பேசியிருப்பாங்க. முகத்துக்கு முகமாக ஆதாமும் தேவனும் 2 பேரும் முகத்துக்கு நேருக்கு நேராக பேசியிருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். நன்மை தீமை அறிகிற ஒரு விருட்சத்தின் கனியை நான் என்ன பண்ணுறேன்? தோட்டத்தின் நடுவில் வைக்கிறேன்ப்பா. ஆனால் எக்காரணத்தை கொண்டு நீ என்ன செய்யக்கூடாது? இந்த கனியை நீ மாத்திரம் புசிக்கவே கூடாது. ஆனால் ஆதாம் என்ன செஞ்சிட்டான்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால இப்போ ஆண்டோட சமூகத்துக்கு விட்டு விலகி அவங்க என்ன பண்ணி கொண்டு இருக்காங்க? ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டோட முகத்தை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? ஆண்டவருக்கு கீழ்ப்படியல, ஆண்டோட வார்த்தைக்கு செவி சாய்க்கலை. அதனால அவங்க இருதயத்தில் ஒரு குற்ற மனசாட்சி. ஐயோ, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நான் கேட்கலையே, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் செவி கொடுக்கலையே என்ற அந்த குற்ற மனசாட்சி அவன் ஒளிந்து கொள்ளும்படியாக கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவன் தூரே கடந்து செல்லும்படியாக அவனை கொண்டு போனது. பாவம், கீழ்ப்படியாமை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவனை விலக்கி கொண்டு போகிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் ஓடோடி வருகிறார். பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் வந்து கேட்குறார், ஆதாமே நீ எங்கே இருக்கப்பா? ஆதாமே நீ எங்கே இருக்க? ஆண்டவரே, நான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன், உங்களுடைய முகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு முடியல ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிற அவருடைய சாட்சியின் கற்பனைகளிலே நாம் நடப்பதற்கு எத்தனை தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. நாம் புறமுதுகை காட்டிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோமே. கர்த்தர் மன்னிப்பாராக, கர்த்தர் மன்னிப்பாராக. அவருடைய வார்த்தையில் கீழ்ப்படுகிற செவிகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. கீழ்ப்படியாமை தேவனுடைய முகத்தை மறைக்கிறது. ஆதாம் தேவனோடு சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்த ஆதாம் தேவனை தரிசிப்பதற்கு முடியாமல் போயிற்று. ஆனால் இந்த காலை வேளையில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். 3வது ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 2வது வசனம். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். லாபான் யாக்கோபுடைய மாமனார் என்று பார்க்கிறோம். தூர தேசத்தில் யாக்கோபு இருக்கிறான், லாபான் வீட்டில் இருக்கிறான், எல்லா வேலையும் செய்கிறான். இப்பொழுது லாபானின் முகம் வேறுபடுகிறது. நம்ம வீட்டிலலாம் பார்ப்போம், ஏதாவது நம்ம செய்யலைன்னா என்ன பண்ணுவாங்க? மூஞ்சி எப்படி ஆயிரும், முகம் எப்படி ஆயிரும்? ஒரு விரோதமாக அப்படியே ஆயிரும். சொந்தக்காரங்க எல்லாம் ஏதாவது செய்யினா இப்போ எப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அலட்சியம் பண்ணுற முகம் இல்லையா? சந்தோஷமாக இருக்கிற முகத்தெல்லாம் பார்த்துருக்கோம். இங்கே ஒரு மிஸ்டர் லாபான் இருக்கிறாரு, அவருடைய முகம் எப்படி இருக்குது? வேறுபட்டு இருக்குது. குறுன்னு இருக்கிறான், பார்க்குறான். யாக்கோபு எதுக்கு அவன் யாக்கோபு எப்படி பார்க்குறான் பாருங்களேன். சொல்லப்படுது, இந்த லாபான் யாக்கோபை வஞ்சித்தான் என்று பார்க்கிறோம். வஞ்சித்தான்னா ஏமாற்றான். யாக்கோபு அவன் வீட்டில் என்ன பண்ணுறான்? 14 வருஷம் மாடாக உழைக்கிறான். மருமகன்தான், மாடாக உழைக்கிறான். ஆனால் அந்த லாபான் என்ன செய்கிறான் தெரியுமா? 10 முறை என்ன பண்ணுறான்? சம்பளத்தை மாற்றுறான். எத்தனை முறை? 10 முறை சம்பளத்தை மாற்றுறான். ஆனால் உண்மை உள்ள தேவன்க
பரலோக தேவனுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனாலும் லாபான் எனக்கு தீங்கு செய்ய கர்த்தர் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. நம்ம போன வாரம் பார்த்தோம், என் நீதி கர்த்தரிடத்துல இருக்குது. லாபான் என்ன பண்ணுறான், இவனுக்கு சம்பளமே கொடுக்கலங்க. 10 முறை ஏமாத்துறான். மருமகன் தான் 10 முறை ஏமாத்துறான். சொல்லுவான், எப்பா என் ஆட்டு மந்தையெல்லாம் மேய்க்கிற, என் ஆட்டு மந்தைங்களாம் புள்ளி நிறமுள்ள ஆடுகள் பொழிஞ்சிச்சுன்னா, குட்டி போட்டுச்சுன்னா நீ அதை எடுத்துக்கோ. ஏன்னா அப்போ அந்த டைமில் என்ன இருக்கும், இந்த புள்ளி ஆடுகள் எல்லாம் வந்து வியாதி வந்திருக்கும். சரியா? அப்போ என்ன சொல்லுவான், நீ இந்த புள்ளி நிறமுள்ள ஆடுகள்லாம் குட்டி போட்டுச்சுன்னா உனக்கு சம்பளம் அப்படிமா. அப்புறம் இன்னொன்று சொல்லுவான், கலப்பு நிறமுள்ள ஆடுகள்லாம் குட்டி போட்டுச்சுன்னா அதை நீ எடுத்துக்கோ, அதுதான் உன் சம்பளம்மா. பாருங்கள், இதுக்கு வியாதி வந்தால் அப்போ நீ அந்த வியாதியில் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கோ. இந்த கலப்புள்ள நிறமுள்ள ஆடுகளுக்கு வந்தால் இந்த ஆடுகளை நீ எடுத்துக்கோ. எப்படி ஒரு தந்திரமான வஞ்சகம் உள்ள மனுஷன் பார்த்தீங்களா? ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவர். அந்த நேரத்துலலாம் புள்ளி நிறமுள்ள ஆடுகள் நல்ல ஆட்டுக்குட்டிகளை ஈன்றது. ஹல்லேலூயா. கலப்பு நிறமுள்ள ஆடுகள் எல்லாம் கலப்பு நிறமுள்ள குட்டிகளை, நல்ல புஷ்டியான குட்டிகளை ஈந்தது. இப்போ சொன்னது பழிச்சிருச்சா? லாபான் சொன்னா, இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் நீ சம்பளமாக எடுத்துக்கோ, இந்த ஆட்டுக்குட்டியில் நீ சம்பளமாக எடுத்துக்கோ. கர்த்தர் உண்மை உள்ளவருங்க. ஆண்டவர் யாக்கோபு தன்னுடைய சொந்த சகோதரனால் பயந்து ஓடி வரான். அந்த பெத்தேலில் போய் தலை வச்சு படுக்கிறான். அந்த வனாந்தரத்தில் படுத்திருக்கிறான். அந்த லூஸ் என்கிற இடத்துல அவன் படுத்திருக்கிறான். அந்த பரலோக தேவன் வானத்திலேருந்து ஒரு ஏணி வைக்கப்படுது. அதில் தேவதூர்கள் இறங்குகிறவரும் ஏறுகிறவருமா இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் அவனுக்கு நல்ல தரிசனத்தை கொடுக்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் இங்கே நிறைவேறுதுங்க. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்ப்பா, நீ போகிற இடத்துலலாம் நான் உன் கூடவே இருப்பேன். எவ்வளோ அன்பான தேவன் பாருங்களேன். இப்படி யாக்கோபு அவனுடைய ஆஸ்தியெல்லாம் பெருகிருச்சு சொல்லப்படுது வேதத்தில். இவ்விதமாக யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்தான். அவன் நல்ல ஐஸ்வர்யவான் ஆயிட்டான். இதை பார்த்ததுனால லாபானுக்கு என்ன உண்டானது, முகம் வேறுபடுகிறது, அவனுக்கு எரிச்சல் உண்டாகுது. நம்ம வீட்டில் வந்து இருக்கிறான், ஆனால் எப்படி வசதி ஆயிட்டான் பாரு, எவ்வளோ உயர்ந்துட்டான் பாரு என்று சொல்லி அவனுடைய முகம் வேறுபடுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த கால வேளையிலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அநேகர் பொறாமை கொள்ளும்படியாக, அநேகர் எரிச்சல் அடையும்படியாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை மனிதருடைய முகங்கள் வேறுபட்டாலோ கர்த்தருடைய முகம் உங்கள் மீது பிரகாசிக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவர். நாம் உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் என் தேவன் நீதி உள்ளவர், இரக்கமுள்ளவர், அவர் மாறாதவர். அவர் முகத்தின் ஒளியை இந்த காலவேளையில் நாம் பெற்றுக்கொள்வோம். எத்தனை மனிதர்கள் தடுத்தாலும், எத்தனை மனிதர் பொறாமை கொண்டாலோ கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம், சாலமோனின் செபத்தை குறித்து பார்க்கிறோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். இங்கே சாலமோன் கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுகிறான். அந்த ஆலயத்திலே பிரதிஷ்டை பண்ணுகிறான். எண்ணிக்கடையாத ஏராளமான ஆடுகளெல்லாம் பலி செலுத்துகிறான். அவன் ஒரு 8 விதமான ஜபத்தை செய்கிறான். தேவரீர் இந்த ஆலயத்து நேராக உம்முடைய செவிகள் திறந்திருக்கட்டும், உம்முடைய கண்களை திறந்து பாரும். ஆண்டவர் யாரெல்லாம் வந்து செபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீர் நன்மை செய்யும், அவர்களுக்கெல்லாம் நீர் இரக்கம் செய்யும். நம்முடைய ஆலயத்தினராக வந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் வேண்டிக் கொள்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இறக்க செய்யுங்க, நன்மை செய்யுங்க. அவருடைய ஆண்டவர் அவருடைய ஜெபத்திற்கு பதில் தாரோம் என்று சொல்லி சாலமோன் தேவனை நோக்கி பார்க்கிறான், ஜெபிக்கிறான். அந்த ஆண்டவர் சொல்கிறாரு,
நம்ம வாசித்த வசனத்தில் என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். நீ சொல்லலாம் சரிதான்ப்பா, நான் அந்த ஆலயத்தில் என் கண்கள் திறந்திருக்கும், என்னுடைய இருதயமும் என்னாலும் இந்த ஆலயத்தில் தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. என் வல்லமை விளங்கணுமா? ஆதி நாட்களிலே உன் பிதாக்களின் நாட்களிலே நடந்த அற்புத அடையாளங்கள் நடக்கணுமா? என் வல்லமை விளங்கணுமா? ஒன்று செய்யணும். என் ஜனங்க என்ன செய்யணும் தெரியுமா? 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். என் வல்லமை விளங்க வேண்டுமா? என்னோட அற்புதத்தின் கரத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடும் பொழுது தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகி திரும்பும் பொழுது அப்பொழுது அவருடைய பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவேன். அவருடைய வல்லமை விளங்கணுமா? அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். பரலோக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எப்படி பார்க்கணுமா? பொல்லாத வழிகளெல்லாம் விட்டு விலகி தங்களுடைய பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் திரும்பும்போது ஆண்டவர் என்ன செய்வாராம்? தமது முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுவார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்து நாங்கள் ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, எங்களுடைய பொல்லாத வழிகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே உம்மிடத்தில் வர கிருபை செய்யும் அப்பா. அடிக்கடி கடினப்பட்டு கொண்டே எங்களுடைய இருதயம் இருக்கக்கூடாது. அடிக்கடி கடினப்பட்டு கொண்டே எங்களுடைய இருதயம் இருக்கக்கூடாது. உம்முடைய முகத்தை தேடுகிற, உம்முடைய முகத்தை ஆண்டவரை ஒளியை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக, இயேசு என்கிற தெய்வத்தினுடைய அருளை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நமக்கு இருதயம் இருக்குதப்பா, அந்த ஆலயத்தில் நம்முடைய கண்கள் திறந்துருக்குது. ஆனால் நாங்கள் செய்கிற தவறான கிரியைகள் நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய அற்புதத்தை நிகழ்த்தக்கூடாதபடிக்கு என்ன பண்ணுகிறதா? அது தடுத்து நிறுத்துது என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிப்போம். இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆண்டோட கை குறுகி போகல, ஆண்டோட செவி மந்தமாகல. அவர் கேட்கக்கூடாத படிக்கு அவர் ஒன்றும் காதை அணைத்து கொண்டு இல்லை. ஆண்டோட கண்கள் திறந்திருக்கிறது. ஆனால் சொல்லப்படுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையாக உண்டாகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு உங்களுடைய முகத்தை என்ன பண்ணுதா? மறைக்கிறது. அப்போ எது தேவனிடத்தில் தேவனோடு உள்ள உறவை அல்லது தேவன் நம்மோடு உறவாடக்கூடிய அந்த அற்புதமான காரியத்தை எது மறைக்கிறது? எது மறைக்கிறது? பாவம், மீறுதல், அக்கிரமம். இருதயத்தில் ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு வேண்டுதல் செய்வோம். ஆண்டவரே, இவ்வளவு நாள் ஆண்டவரே நான் மீறி நடந்துட்டான்ப்பா, உமக்கு பிரியமில்லாமல் நடந்துட்டான் ஆண்டவரே. ஆனால் ஒரு விஷயம், என்னை மன்னி ஆண்டவரே, என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே. அடிக்கடி நான் கடினப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய முகத்தின் ஒளி என் மீது பிரகாசிக்க பண்ணணும் அப்பா. நீங்கள் எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு இரக்கத்தை தாங்கப்பா. நான் எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு நான் புறமுதுகை காட்டிக்கொண்டு இருக்கக்கூடாது. உம்முடைய முகத்தை தரிசிக்கிறவளாய், உம்முடைய முகத்தை தரிசிக்கிறவனாய் நேருக்கு நேராக நானும் என் தேவனும் உம்மோடு இணைந்து பிணைந்து இருக்கிறதான ஒரு கிருபையை எனக்கு தருவீராக. ஆகையால் தான் தாவீது சொல்கிறான்,
ஆண்டவரே, நீர் பலியை விரும்புகிறதில்லை, நீர் காணிக்கையிலும் விரும்புகிறதில்லை. அப்படி இருந்தா சாலமோனை போல நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஏராளமாக ஆடு பாடுகள் எல்லாம் பலியிட்டிருப்பேன். ஆனால் ஆண்டவர் எதை கேட்குறாரு? நொறுங்குண்ட இருதயத்தை கேட்குறார், நறுங்குண்ட ஆவியை கேட்குறார். அல்லேலூயா. ஒரு அர்ப்பணிக்கப்பட்டதான ஒரு ஆவியோடு, ஒரு அபிஷேகத்தோடு தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் அந்த முகத்தை கண்ணோக்கி பார்ப்பார், தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார், தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஆண்டவரே, எங்களுடைய சபையை நம்முடைய கரத்தில் தர்றோம் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை நம்முடைய கரத்தில் தர்றோம் ஆண்டவரே, என்னை நம்முடைய கரத்தில் தர ஆண்டவரே. அப்பா, நம்முடைய மகிமை விளங்கணும்னா நொறுங்குண்ட ஆவியை நீர் புறக்கணிக்காத தேவன் ஆண்டவரே. இதோ என்னை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்கள் சபையை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தரைமட்டமாய் உம்முடைய பாதத்தில் தருகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. அடுத்ததாக, கர்த்தர் தமது முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகுமா? ஒரு திருப்தியான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை நாம் வாழும்படி தேவன் செய்வார். கர்த்தருடைய முகம் நம் மீது பிரகாசிக்கும் பொழுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிப்போமா? 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. இங்கு பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் அற்புதங்கள் செய்தார், ஏராளமான மனிதர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, 6 நாளுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படியாக ஒரு மலையின் மீது ஏறினார். அங்கே என்ன உண்டாயிற்றான்? அவருடைய முகம் பிரகாசித்தது, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. பேதுரு, யாக்கோபு, யோவான்லாம் ஆண்டவருடைய அற்புதத்தெல்லாம் பார்க்குறாங்க, அவரோடு பழகுறாங்க, அவர் எங்கே போகிறாரோ அவரோடு போகிறாங்க. அக்கறைக்கு போகுமா உடனே ரெடி பாஸ்டர், ரெடி ஏசப்பா நாங்கள் வந்துடுறோம். அப்போ அக்கறைக்கு போகிறாங்க. அற்புதம் நடக்குதா, கூட போய் நிற்கிறாங்க. எல்லா இடத்துலையும் கூடவே இருக்கிறாங்க இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான்லாம். ஆனால் இந்த இடத்துல வரும்போது, இந்த மலை மீது வந்தபோது ஆண்டுடைய முகம் என்ன பண்ணிச்சான்? சூரியனை போல பிரகாசித்தது. ஆண்டோட முகம் என்ன ஆச்சான்? சூரியனை போல பிரகாசித்தது. அங்கே யார் அவரோடு சம்பாஷித்து கொண்டு இருக்கிறாங்க? எலியாவும் மோசேயும் அவரோடு பேசி கொண்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே பேதுரு என்ன சொல்ல? ஆண்டவரே, நம்ம இங்கேயே என்ன பண்ணிடலாம், உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரத்தை போட்டு நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம். ஆண்டோட முகத்தை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு திருப்தி. அப்பா, இந்த கீழே போனால், ஊருக்குள்ளே போனால் ஒரே தொந்தரவு. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பார்த்துக்கிட்டே நான் என் வாழலாம் முடிச்சிடறேன், உம்முடைய முகத்தை பார்த்துக்கொண்டே நான் இந்த உலகத்திலேருந்து ஜீவித்து முடிச்சிடறேன். பேதுரு சொல்கிறான், ஒரு திருப்தியான வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு திருப்தியான வாழ்க்கையை நமக்கு தர போதுமான தேவனாக இருக்கிறார். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடைய முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். யோசேப்பு, யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகள் உண்டு. அதில் ஒருத்தனை யோசேப்பு, அவனை என்ன பண்ணிட்டாங்க, கூட இருக்கிறவங்களாம் சேர்ந்து எகிப்தில் விட்டு போட்டாங்க. 15 வயசில் என்ன பண்ணான், அவன் என்ன பண்ணிட்டான், எகிப்துக்கு போயிட்டான். திரும்பி வந்த 11 பேர் என்ன சொல்லிட்டாங்க, அப்பா, தம்பியை மிருகம் பீறி போட்டுருச்சு, அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாக்கோபு ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறான், கண்ணீரோடு இருக்கிறான். தன்னுடைய மகன் யோசேப்பை குறித்து வேதனையோடு இருக்கிறான். ஐயோ என் பிள்ளை போயிட்டானே, ஐயோ என் பிள்ளை போயிட்டானே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறான். ஆனால் ஹல்லேலூயா, 22 வருஷம் கழிச்சு
22 ஆண்டுகள் கழிச்சு அதே யோசேப்பு எங்கே இருக்கிறான்? எகிப்து தேசத்தில் அதிபதியாக இருக்கிறான். எவ்வளோ ஒரு அன்பான தேவன் பாருங்களேன். ஆண்டவரை பற்றி கொண்டதுனால, அவருடைய முகத்தின் ஒளியில் நடந்ததுனால, அவருக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து நடந்ததுனால ஆண்டவர் அவனை அதிபதியாக உயர்த்தி வச்சிருக்கார். இப்போ இந்த யாக்கோபுக்கு செய்தி வருது, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். யோசேப்பு என்ன பண்ணுறான்? ரதங்களெல்லாம் அனுப்புகிறான். தன்னோட தகப்பனை கூட்டிக் கொண்டு வருவதற்கு ரதங்களெல்லாம் அனுப்புகிறான். அப்போ சொல்கிறான், அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போது இஸ்ரவேல், என் குமாரன் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இப்போது நான் மரணவாடி முன்னே போய் அவனை பார்ப்பேன், அவனுடைய முகத்தை பார்க்கணும். எத்தனை வருடங்கள் என் பிள்ளைய நான் பார்க்காம இருந்தேன். ஒரு திருப்தியான வாழ்க்கை. ஆதியாகமம் 46:30 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்பொழுது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். பாருங்க, ஒரு திருப்தியான வாழ்க்கை. என் பிள்ளையை நான் பார்த்துட்டேன், என்னுடைய என் வீட்டில் இருக்க ஆசீர்வாதத்தை நான் பார்த்துட்டேன். ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கீங்க, இந்த குறைவோடு வந்திருக்கிறீங்க. இந்த குறைவு என்னைக்கு மாறும்? இந்த கண்ணீர் எப்பொழுது துடைக்கப்படும்? கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை நீ காணாம நீ மரணம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவனை பார்ப்பேன் நான். அவனை பார்த்த பிறகுதான் என்னுடைய கண்களை நான் மூடுவேன் என்று சொல்லி யாக்கோபு சொல்வது போல இந்த காலை வேளையில் என் குடும்பத்தில் ஒரு நன்மை உண்டாகாம கர்த்தர் என்னை எடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. எனக்கு மரணம் வராது, எனக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். ஒரு திருப்தியான வாழ்க்கையை தேவன் தருவார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கையை நீர் தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். கர்த்தர் நீர் செய்வாராக. அதே போல் இரண்டாவது ஒரு சம்பவம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். இங்கே ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். சிமியோன், அவன் தேவ சமூகத்திலே அவன் காணப்படுகிற ஒரு மனுஷன். அவன் நீதிமான், பரிசுத்தவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவனை குறித்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அவன் கிறிஸ்துவை காணும் முன்னே மரிக்க மாட்டாய். கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரிக்க மாட்டாய், ஆண்டவருடைய முகத்தை காணும் முன்னே நீ மரிக்க மாட்டாய் என்று அவனை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவருடைய பெற்றோர்கள் தேவ ஆலயத்துக்கு கொண்டு வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? சிமியோன் தேவனை, அந்த சிறு குழந்தையாக இயேசு கிறிஸ்துவை கைகளிலே ஏந்தி அவன் தேவனை ஸ்தோத்தரித்து சொல்லுகிறான், இப்பொழுது உமது அடியானை போக விடுகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பார்த்து விட்ட ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பார்த்த ஆண்டவரே, எனக்கு இப்பொழுது ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஆண்டவரை பார்க்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை திருப்தி அடையும்படியான கிருபையை தேவன் நம்முடைய சபைக்கு தருவாராக. ஒரு திருப்தியான வாழ்க்கையை தேவன் நம்முடைய சபைக்கு தருவாராக. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய முகங்கள் எல்லாம் வெட்கமடைய தேவன் விடுவதில்லை. அவருடைய வாழ்க்கையெல்லாம் மலர செய்வார். ஆகையால் தான் சங்கீதம் 91:16 வாசிக்கிறோம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காட்டுவேன். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் நீடித்த நாட்களால் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நீர் திருப்தி ஆக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே அப்பா விடுதலையை, எங்களுடைய நன்மையை நாங்கள் காண வேண்டும். எங்களுக்கு அந்த பாக்கியத்தை நீர் தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த கிருபையை நீர் தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த இரக்கத்தை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரண்டாவது, கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம் நம்முடைய வாழ்க்கைக்கு எதவாய் மாறுகிறதாம்? பாழான ஸ்தலங்களை கட்டும்படியான ஒரு கிருபையை தேவன் தர போதுமானவராயிருக்கிறார். முகத்தின் ஒளி, அவருடைய முகத்தின் ஒளி என்ன செய்கிறதாம்?
பாழான ஸ்தலங்களை கட்டும்படியாக தேவன் செய்கிறார் என்று பார்க்கிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் 70 வருஷம் அடிமைகளாய் கிடக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க. அந்நிய தேசத்தில் அவர்கள் கண்ணீரோடு இருக்கும் பொழுது அங்கு ஒரு மனுஷன் தேவ முகத்தை பார்க்கிற, தேவனை தரிசிக்கிற, தேவனுக்காய் காத்திருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பேர் தானியேல். அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இதோ நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் கண்ணீரோடு இருக்கிறோம் ஆண்டவரே. எதனால் அந்த கண்ணீர்மா? ஆள பிறந்தவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், நல்ல தேசத்தை கொடுத்து வைத்திருந்தாரு. எதற்கான இந்த அடிமைத்தனம்? ஆண்டவருக்கு விரோதமாக எழுந்ததினால, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதனால அவங்க இப்பொழுது 70 வருஷம் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள். அந்த அடிமையாக இருக்கிற அந்த தேசத்தில் தானியேல் ஜெபிக்கிறான், ஆண்டவரே எங்களுடைய கெஞ்சுதலை கேளும், எங்களுடைய கண்ணீரை பாரும், எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா. பாழாய் கிடக்கிறது ஆண்டவரே எங்களுடைய ஜனங்கள், எங்களுடைய தேசம் பாழாய் கிடக்கிறது. நாங்கள் மறுபடியும் எங்களுடைய தேசத்தை கட்டணும் ஆண்டவரே, எங்களுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், தேவரீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் ஒளி எங்களை இது பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே, அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். கண்ணீரோடு தேவ சமூகத்தில் தானியேல் நிற்கிறான். உடைய முகத்தின் ஒளி எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். பாழாய் கிடக்கிற எங்களுடைய ஆண்டவரே ஸ்தலங்கள் ஆண்டவரே கட்டப்பட வேண்டும். இன்று சத்ருவால், மனுஷர்களால் உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் பாழாய் போயிருக்கலாம், பீறி போடப்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தரை நீங்கள் விசுவாசித்து நம்பிக்கையோடு சொல்லுங்க, என் தேவன் பாழாய் போன ஸ்தலங்களை திரும்ப எழும்பி நிறுத்தி வைக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை தேவன் திரும்ப கட்ட அவரால் முடியும். எப்பொழுது நீங்கள் அவருக்குள் இருக்கும் பொழுது, எப்பொழுது நீங்கள் அவருடைய ஐக்கியத்துக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவாராக. ஹல்லேலூயா. இடிக்கப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை சத்ரு உங்களுடைய வாழ்க்கையை இடித்து வைத்திருக்கலாம், ஓ நிர்மூலமாக்க நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த தேவனிடத்தில் உங்களையே அர்ப்பணிங்க. ஆண்டவரே உங்களுடைய முகத்தின் ஒளி என் மீது பிரகாசிக்க பண்ண ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே பாழாய் இருக்கிற சத்ருடைய ஆண்டவரே காரியங்களை எல்லாம் நீங்கள் கட்டி எழுப்பணும்ப்பா. அது உம்மால் மாத்திரம்தான் ஆண்டவரே முடியும், உம்மால் மாத்திரம்தான் ஆண்டவரே முடியும். எனக்கு நீர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. அடுத்து ஒன்று வாசிக்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 60வது வசனம் 61வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து. இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய சீஷர்களாகிய அந்த 12 பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு நாள் மரிக்க போகிறேன், என்னை என்ன செய்வாங்க, மனுஷரோட கையில் ஒப்பு கொடுப்பாங்க, நான் சிலுவையில் மரிக்க போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மரணத்தை அந்த 12 சிஷ்யரிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள்லாம் என்னை விட்டு ஓடி போயிடுவீங்க, நான் மட்டும் தான் தனித்திருப்பேன், என்னை சிலுவையில் கொண்டு போய் அறைந்து விடுவார்கள் என்று சொல்லும் பொழுது பேதுரு சொல்லுவோம், ஆண்டவரே யார் ஓடி போனாலும் நான் உம்மை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன் என்று சொல்லுவோம். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், மகனே பேதுருவே, நீ இந்த காலையில் நான் காட்டி கொடுக்கப்பட்டு போகும் பொழுது என்ன நீ என்ன செய்வேன், மறுதளிப்ப, சேவல் கூவும் முன்னே 3 முறை என்ன செய்வேன், என்ன மறுதளிப்ப என்று சொல்லுவார். அப்படியே நடக்கும். ஆண்டவரை
பிடித்து கொண்டு போவார்கள். அவரை சாட்டையால் அடித்து இரத்தம் வடியும்படியாக இந்த கல்வாரி சிலுவைக்கு நேராக அவரை அழைத்து கொண்டு போகும் பொழுது அங்கே பேதுரு அந்த சேவகரோடு உட்கார்ந்து கொண்டு இருப்பான். அப்போ எல்லாரும் கேட்பாங்க, அந்த ஒரு வேலைக்காரி கேட்பா, நீயும் அந்த மனுஷனோடு இருந்தவன் தானே, உன்னோட பேச்சு வெளிப்படுத்துகிறதே என்று சொல்லும் பொழுது, எனக்கு அவரை பற்றி தெரியவே தெரியாது, எனக்கு அவரை பற்றி தெரியாது சொல்லுவான். 2வது முறையும் அப்படி மறுதளிப்பான், 3வது முறையும் மறுதளிப்பான். சேவல் கூவிற்று. கர்த்தர் அப்படி நடந்து போவார். ஆண்டவர் ஒன்றுமே சொல்ல மாட்டாருங்க. அவர் திரும்பி ஒரு பார்வை பார்த்தார். பேதுரு என்ன பண்ணார்? திரும்பி ஒரு பார்வை பார்த்தார். அவன் முகத்தை பார்த்தார். அந்த முகத்தை பார்த்தோன்னா மனம் கசந்து அழுது, ஆண்டவரே என்னை மன்னியோ. எவ்வளோ அன்பான தேவன் பாருங்களேன். ஹல்லேலூயா. அந்த தேவத்தினுடைய அருள் நம்ம சபைக்குள்ளே வரணுங்க. சபைக்குள்ளே வரணும், கர்த்தருக்காக எழும்பணும். ஆண்டவருடைய முகம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய முகம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. மனம் கசந்து அழுது, பாவ உணர்வு அடைந்து, ஆண்டவரே என்னை மன்னியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டோட பாதை பேதுருவை தம் பக்கம் திருப்பினது. அதே போல் ஒரு மனுஷனை பார்க்கிறோம், யூதாஸ் காரியத்தை பார்க்கிறோம். அவன் என்ன பண்ணுறான்? அந்த எல்லா குருமார்கள் எல்லாம் ஆசாரியரெல்லாம் கூட்டி கொண்டு வரான். நான் யாரை முத்தம் பண்ணுறனோ அவர் தான் இயேசு கிறிஸ்து. நேரடியாக ஓடி வருகிறான். ஆண்டவரிடத்துலேருந்து ஆண்டவர் சொல்கிறார், சிநேகிதனே என்று சொல்கிறாரு. அவர் முகத்தை பார்த்து கட்டி முத்தம் கொடுத்து, எவ்வளவு துரோகம் பார்த்தீங்களா யூதாஸ் காரியத்து. ஆண்டவர் நேருக்கு நேராக பார்க்குறான், ஆண்டவர் முத்தம் கொடுக்குறான். ஆனால் அவருடைய முகத்தின் ஒளி அவன் பெற்றுக்கொள்ள அவனுக்கு ஸ்லாக்கே இல்லாமலே போயிடுச்சு. அவன் வாழ்க்கை முற்றிலுமாக அற்று போய்விட்டது. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் யூதாசை போல இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் பாதியிலே வழி விலகி போயிடக்கூடாது. முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. எங்களுக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. நாங்கள் பேதுருவை போல ஆண்டவரே உணர்வடைந்தவர்களாய், பேதுருவை போல ஆண்டவரே மனம் திரும்புதலுடைய ஒரு ஆத்துமாவாக நாங்கள் மாற கிருபை செய்வீராக. ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்ம முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாமா? பிரைஸ் லார்ட். நம்ம எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்தருளும். எவ்வளவு பேர் பாரத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்க? ஆண்டவருடைய முகத்தை நம்ம பார்ப்போமானால், அவருடைய பிரசன்னத்தில் நம்மளை அர்ப்பணிப்போமானால் நிச்சயமாய் பிரகாசம் உண்டு, நிச்சயமாய் பிரகாசம் உண்டு. திருப்தியாக்கப்பட்ட வாழ்க்கை. சிமியோன் கர்த்தருடைய முகத்தை பார்த்தான், கிறிஸ்துவின் முகத்தை பார்த்தான். ஒரு திருப்தி, அவனுடைய கடைசி காலம் வரைக்கும் ஒரு திருப்தியான வாழ்க்கை. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா ஆதாம் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தா, ஆனால் ஆண்டவரே அந்த அன்பில் நிலைத்திருக்காதனால ஆண்டவரே விலகி போயிட்டதை நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே, யூதாஸ் காரியத் உம்முடைய முகத்தை பார்த்தும் அவன் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை பெறாமல் போயிட்டான். ஆனால் பேதுரு உம்முடைய முகத்தை பார்க்கும்போது ஹல்லேலூயா மனம் திரும்பினான். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கணும், எங்களுடைய முகத்தை நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர். ஹல்லேலூயா. நீர் பார்க்கிறத நாங்க பார்க்கும்போது ஒரு உணர்வு உண்டாகும், ஒரு செழிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. நீடித்த நாட்களில் அவனை திருப்தியாக்குவேன்னு சொல்லுகிற ஆண்டவர் நம்மை திருப்தியாக்க விரும்பப்படுகிறார். பாழான ஸ்தலங்களை கர்த்தர் கட்டி எழுப்புவார். அவருடைய முகம் கவனிச்சா போதும், அந்த பாழாய் போயிருக்கிற சத்துரு, பாழாக்கி போட்ட தாவீதினுடைய வீட்டை சத்துரு கவிழ்த்து போட்டான். அந்த இடம் பாழா போனாலும் சரி, வீடு கவிழ்த்து போடப்பட்டிருந்தாலும் சரி, கர்த்தர் பார்ப்பாரானால் கட்டி எழுப்பப்படும். கரங்களை தட்டி ஆண்டவர் கட்டி எழுப்புவீராக. எங்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கடந்த வாரம் கூட நம்ம பார்த்தோம், வேலைக்காரனுடைய முகம் எஜமானனை நோக்கி இருக்கிறது போல
வேலைக்காரியுடைய முகம் எஜமாட்டிய முகம் நோக்கி இருக்கிறது போல எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்களுடைய கண்கள் உமையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. அவர் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறார். உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது, இதோ பிரகாசம் இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பாழான சூழ்நிலைகள் மாறுகிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. கட்டி ஆவியில நிறைந்து ஹalleluya 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 உமது முகத்தை நோக்கி பார்த்து ஒவ்வொருவருடைய முகங்களும் பிரகாசம் அடைவதாக. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களுக்கு என்ன நன்மை கிடைத்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2 கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியான, ஆண்டவரே, நிறைவான சூழ்நிலை உண்டாகணும். இறுதி வரைக்கும் ஹல்லேலூயா, அந்த முடிவு பரியந்தமும் தாங்குகிறவரை, ஏந்துகிறவரை, அப்பா நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவன்னு சொன்னீரே. எங்க ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி உண்டாக்கட்டும். எங்கெல்லாம் பாழாய் போய் கிடக்கிறதோ, எந்தெந்த வீடுகளெல்லாம் சத்துரு கவிழ்த்துப்பட்டு இருக்கிறானோ, கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. கரங்களை தட்டி, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், பாழானவைகளை கட்டி எழுப்புகிற தேவனே, நெறிந்த நாணலை முறிக்காதவரே, மங்கி எரிகிற திரியை அணைக்காதவரே, உம்முடைய கண்கள் கவனிப்பதாக, பிரகாசம் உண்டாவதாக. எங்கெல்லாம் பின்மாற்றம் இருக்கிறதோ, பேதுரு உமக்கு தேவை ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உமக்கு தேவை. சத்ருவை கீழே தள்ளி இருக்கலாம். இந்த சபையை பாரும், உம்முடைய கண்கள் கவனிக்கட்டும். ஒவ்வொருவருடைய கண்களும் உம்மை காணட்டும். ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும். சபையாய், குடும்பமாய், தனித்தனியாய் நாங்கள் உமக்காய் பிரகாசிக்கும்படி உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க செய்தோம். ஆசீர்வதி. உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்தளித்த உம்முடைய மகளை இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனது அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அற்புதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.